வீட்டுல எப்பயுமே நீங்க பார்த்தோமானால் பெரிய பெரியவா இருப்பா. அந்த அவர்கள் எல்லாமே நம்ம அந்த படமா நம்ம வச்சு வழிபடுறோம். பட் நம்மளுடையதுன்னா அவருடைய பிரசன்ஸ் அது மூலியமா நம்ம பார்க்கிறோம். புரியுது, புரியுது. நடமாடும் தெய்வம்னு ஏன் அவரை சொன்னார்னா, நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது அனைத்து சமயத்தவரும் அவரை ஏற்றுக்கொண்டனர். அந்த அதே மாதிரிதான் புது பெரியவா, அதே மாதிரிதான் பால பெரியவா. அது நமக்கு எந்த விதமான இது இல்ல. அவர் அந்த உபாசனையெல்லாம் செய்து காண்பித்தார். அவருடைய தெய்வத்தின் குரல்னு அந்த கிரந்தமே அதுவே போதுமானது. அந்த வானதி பதிப்பகம் கணபதி ஐயா அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் தொகுத்து வானதி பதிப்பகம் மிகப்பெரிய தொண்டு அவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை நீங்க படித்தீர்களானால் நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றி என்னென்ன சந்தேகங்கள் வரலாமோ அது எல்லா சந்தேகங்களும் போக்கப்பட்டு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கார். அத்வைத்தம்னா என்ன, துவைத்தம்னா என்ன, வேதம்னா என்ன, ஆகமம்னா என்ன, எப்படி தேங்காயை உடைக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எளிமையான மொழியில். அதே போன்று வாழ்ந்து காட்டியவர். 100 வருடங்கள் நமக்கு 100 வருடங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி, ஒரு பிடி அரிசின்னு சொல்லிட்டு அவரு இதுதான் செய்யல, நிறைய செஞ்சிருக்கார். ஒரு பிடி அரிசின்னு டெய்லி எடுத்து பிடி அரிசி திட்டம் சொல்லிட்டு ஒரு பிடி எடுத்து நம்ம கொடுக்கக்கூடியது. இது மாதிரி பல ஆலயங்கள் பார்த்தோமானால் இங்க பல பாரதம் முழுக்க அவருக்கு கடமைப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக அந்த ஆலயங்களில் இந்த அர்ச்சகர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கச்சி மூதூர் ஒரு ட்ரஸ்ட்னு சொல்லி ஆரம்பித்து புது பெரியவா பால பெரியவாலுமே பண்ணியிருக்கா. அதுக்கு காஞ்சி மட்டம் தான். ஆலயங்கள்ல பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள், பூசாரிகள், அதே போன்று பூசாரி மக்களும், பூசாரிகள், பட்டாச்சாரிய பெருமக்கள், இது போன்று இதுதான் என்று இல்லைங்க. ஓதுவா மூர்த்திகள், வேத பாராயணம் செய்யக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் யார் கவனிப்பார்கள்? அவர்கள் நன்றாக இருந்தால் தானே ஆலயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அது பெரிய பெரியவாளுடைய சங்கல்பம் தான் அதெல்லாம்.